قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني وسبحان الله وما أنا من المشركين. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم صلوا كما رأيتموني أصلي أو كما قال عليه السلام. அல்லாஹ் தஆலா நம்மளுடைய இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. என்ன ஒரு நோக்கத்துக்காக தேவைக்காக வேண்டி நாம இங்க சேர்ந்திருக்கிறோமோ அந்த தேவைகளை தகாதாக்களை பூர்த்தி செய்யக்கூடியவங்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாங்க. கண்ணியத்திற்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, முழு உலகத்தினுடைய தீனுடைய ஒரு உன்னதமான கவலையை கொண்டு நம்மளுடைய பெரியவங்க உலமாக்கள் இந்த நேரத்துக்கு தேவையான முழு உலகத்துக்கு தேவையான விஷயங்களை அல்லாஹ் அவங்க மூலமாக நமக்கு ஞாபகப்படுத்துறான். இந்த வேலையை முழு சீரத்தின் அடிப்படையில் அல்லாஹ் எதிர்பார்க்கிற கோணத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிகள்ல சஹாபாக்களுடைய முன்மாதிரியை கொண்டு இந்த வேலைகள் செய்யப்படணும் அப்படிங்கிறது இந்த வேலையினுடைய அடிப்படை விஷயம். நம்மளுடைய பெரியவங்க மௌலானா யூசுப் ஹதரத் அவங்க ரொம்ப அழகாக இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தினாங்க. இந்த நேரம் வேலை செய்யக்கூடிய நம்ம எல்லோருக்கும் நிர்பந்தமான ஒரு தேவை இத்திபாய் சுன்னத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை முழுமையாக பின்பற்றுவது. ஹதரத் அவங்க சொன்னாங்க, எந்த ஒரு வேலையும் சரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிகளிலிருந்து மாறி இருக்கும் பட்சத்துல அல்லாஹ் இடத்துல அது அங்கீகரிக்கப்பட்டது அல்ல. மிக முக்கியமான தேவை இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத்துகளை தேடி தேடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத்துகளை ரொம்ப கவனத்தோடு கடைபிடிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான ஒரு நேரம் அது. குறிப்பாக வேலை செய்யக்கூடிய நம்ம எல்லோரிடத்திலும் எந்த ஒரு வேலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்திலிருந்து தடம் மாறி இருக்குமோ, எந்த ஒரு அமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த சுன்னத்திலிருந்து வேறு வழிகள் இருக்குமோ அது அல்லாஹ் இடத்துல பிரியமானதும் அல்ல, அங்கீகரிக்கப்பட்டதும் அல்ல. இந்தல்லாஹி மத்லூப், அல்லாஹ் இடத்துல எதிர்பார்க்கப்படுவது சுன்னத், ரசூலுல்லாஹினுடைய இத்திபா. இந்தல்லாஹி மஹ்பூப், அதுதான் அல்லாஹ் இடத்துல எதிர்பார்க்கப்படுவதும் பிரியப்படுவதும் இந்த காரியம் தான். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பாதையில போனாங்க. அங்க ஒரு துறவி நின்று வணங்கி கொண்டிருந்தாரு. முஸ்லிமாக இல்லாதவர். அவரை பார்த்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுகிறாங்க. உடனிருந்த சஹாபாக்கள் கேட்டாங்க, அமீருல் முஃமினீன் அவர்களே, இவர் நின்று வணங்குகிறாரு, நீங்க அழுக வேண்டிய தேவை என்ன? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனிருந்த தங்களுடைய தோழர்களுக்கு இதை புரிய வச்சாங்க. எந்த ஒரு சிரமமும் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழியில இருந்து மாறி இருந்ததுன்னு சொன்னா அவங்க இங்கேயும் நஷ்டப்பட்டு போவாங்க, ஆகிரத்திலையும் நஷ்டப்பட்டு போவாங்க. பிறகு இந்த வசனத்தை ஓதி காண்பிச்சாங்க. ஆமிலத்துன் நாசிபா தஸ்லா நாரன் ஹாமியா. அவர்கள் நின்று வணங்குறாங்க, நிறைய வணக்கங்கள் செய்யறாங்க.
நிறைய நல்ல வேலைகள் செய்யறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய பாதையில இருந்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த சுன்னத்துல இருந்து விலகி இருந்தா அவங்களுடைய உலகமும் நாசமாகிறது, ஆகிரத்தும் நாசமாகி போயிடும். கஸிரத் துன்யா வல் ஆகிரா. ஹஜ்ரத் மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படி சொல்லுவாங்களாம், இந்த உழைப்பின் மூலமாக, இந்த தீனுடைய தகாதாவின் மூலமாக ஒரு கூட்டத்தை நாம கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். அவங்கள பார்த்தா ரசூலுல்லாஹ்வினுடைய அனைத்தும் புரிய வேண்டும். இங்க இருக்கிற அம்லா, இங்க இருக்கிற நம்மவங்க, 4 மாசம் வக்து கொடுத்தவங்க, உழைப்பு செய்யறவங்க, 40 நாள் போனவங்க, ஜமாத்துல போனவங்க, அல்லாஹ்வுடைய பாதையில நிறைய தியாகம் செய்யறவங்க, இவங்களை பார்த்தா இப்படித்தான் ரசூலுல்லாஹ் இருந்தாங்க அப்படிங்கிறது புரியணும். அவங்களுடைய பேச்சு, பழக்க வழக்கம், நடை, உடை, பாவனை, சொல், செயல்பாடுகள், முஆஷரத், முஆமலத், கொடுக்கல் வாங்கல், பழக்க வழக்கங்கள், குடும்ப வாழ்வு, வெளி உலக வாழ்வு, வியாபார வாழ்வு, வணிகத்தினுடைய தொடர்புகள் எல்லாமே எப்படி இருக்கணும்? ரசூலுல்லாஹ்வினுடைய பாதையில இந்த கூட்டம் இருக்கிறாங்க. நம்மளுடைய செயல்பாடுகள் அனைத்தும் ரசூலுல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதாக ஆகணும். ஹஜ்ரத் மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, சஹாபாக்கள் இந்த விஷயத்துல இவ்வளவு பிடிப்பாக இருந்தாங்க. எந்த இடத்திலையும் மற்றவங்களுடைய வழிமுறைகளை தங்களுக்குரியதாக ஆக்கிக் கொள்ள மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் காட்டி தராத, சஹாபாக்கள் பின்பற்றி பழக்காத ஒரு காரியத்தை ஒரு ஆடையாக, பேச்சாக, பழக்க வழக்கமாக, கொடுக்கல் வாங்கலாக எது ஒன்றையும் ரசூலுல்லாஹ் காட்டி தராத ஒன்றை தங்களுடைய காரியமாக ஆக்கிக் கொள்ள மாட்டாங்க. எல்லா சஹாபாக்களுடைய நிலைமை ரசூலுல்லாஹ்வை அப்படியே பிரதிபலிக்கிறதாக, ரசூலுல்லாஹ்வினுடைய சுன்னத்தை அப்படியே பிரதிபலிக்கிறதாக சஹாபாக்கள் இருந்தாங்க. ஒரு நபர் வந்தாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாரு, உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு முகம் ரசூலுல்லாஹ் தான் இருந்தாங்க. நவுதுபில்லாஹ். சஹாபாக்களை பார்த்தாங்க, கூட இருந்தாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பழக்க வழக்கங்கள் பார்த்தாங்க, அப்படியே சஹாபாக்கள் பின்பற்றதெல்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு அந்த சுன்னத்துகளை ஏற்று நடக்கிறதுல இவர் பிரதிபலிப்பாக ஆயிட்டார். கூட இருக்கிற தோழர்கள் ரசூலுல்லாஹ்வை இவ்வளவு தொடர்றாங்க, இவ்வளவு பின்பற்றாங்க. சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு பின்னாட்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிறார். மதீனாவுக்கு போனாரு. மதீனாவுக்கு போனா மக்காவுக்கு போறாரு. திரும்ப மதீனாவுல இருந்து அங்க மக்காவுல இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, உங்களை நாங்க வேறு ஒரு கெட்ட வழியில பாக்குறோம், நீ முஹம்மது அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றிட்டேன்னு பார்த்த உடனே சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா சஹாபாக்களுடைய யதார்த்தமான பண்பாக இருந்தது ரசூலுல்லாஹ் அப்படியே பின்தொடர்ந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத்தை ஏற்று நடக்கிறதுல அவ்வளவு பிடிப்பாக இருக்கிறாங்க. ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு, ரிபீ இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்கள ருஸ்தும் அனுப்பப்பட்டது. ருஸ்தும் போய் அழைப்பு கொடுக்கணும். வாயில போய் நின்றாங்க. இவங்களுடைய வாகனம் சற்று கோவேரி கழுதையாக பலவீனமாக இருந்துச்சு. அங்க இருக்கிற வாயில் காவலர்கள் சொன்னாங்க, ருஸ்தும் அப்படிங்கிற எங்களுடைய மன்னரை நீங்க சந்திக்க போகும்போது இப்படி சாதாரண கோவேரி கழுதையில போக வேண்டாம், எங்களுடைய ஒரு வாகனத்துல ஏறி போங்க, சிறந்த ஒரு வாகனத்தை உங்களுக்கு நாங்க தர்றோம். அந்த சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு, ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஒருபோதும் மதீனாவிலிருந்து ஏறி எந்த வாகனத்தின் மீது வந்தனோ அந்த வாகனத்தை ஒருபோதும் மாற்றிக்கொள்ள மாட்டேன். மதீனாவினுடைய கோவேரி கழுதை வாகனத்தை கூட நான் மாற்றிக்கொள்வதற்கு தயாராக இல்லைன்னு சொன்னா சஹாபாக்கள் மதீனாவினுடைய பேச்சுக்கள், மதீனாவினுடைய சுன்னத்துகள், மதீனாவினுடைய தீன எப்படி மாற்றத்தை ஏற்றுக்கொள்வாங்க? எந்த இடத்திலையும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் சரி, சஹாபாக்கள் சுன்னத்துல சமரசம் செய்து கொள்ளவே இல்லை, முடியாது. ரசூலுல்லாஹ்வை பின்பற்றதிலிருந்து எந்த நிலைமையிலும் நாங்க மாறிவிட முடியாது. அதற்கு சொன்னாங்க மௌலானா யூசுப், ரொம்ப அழகாக சொன்னாங்க, அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. இடம் மாறி கொள்ளுவது அப்படிங்கிறது இத்திபாய் சுன்னத்துல சம்பந்தப்படல, மாறாக நயவஞ்சகத்தனத்துல நிபாத்துல சம்பந்தப்படும். சில பேர் இப்படி இருந்தாங்க,
யூதர்களோடு போனா யூதர்கள் மாதிரி ஆகிக்கொள்வாங்க, நசாராக்களோடு போனா நசாராக்கள் போல மாறிக்கொள்வாங்க, மூமின்கள்ட்ட வந்தா மூமின்கள் போல மாறிக்கொள்வாங்க. இடத்துக்கு தகுந்தது போல, இடத்திற்கு தகுந்தாற் போல தங்களுடைய கலாச்சாரத்தை பழக்க வழக்கத்தை மாற்றிக்கொள்வது அது தூய மூமின்களுடைய அடையாளம் அல்ல, நிபாக்கினுடைய அடையாளம். இந்த நேரம் சாத்திகள்கிட்ட, வேலை செய்யக்கூடிய பொறுப்பாளர்கள்ட்ட, நம்மவங்கள்ட்ட ரொம்ப தேவைப்படுற கடுமையான விஷயம், ரொம்ப தேவையான விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை அணுவணுவாம பின்பற்றுவது. சொன்னாங்க தாரீக் ஷாம் அப்படிங்கிற, நீங்க வரலாறுகள்ல படிச்சிருப்பீங்க, எவ்வளவு முக்கியமான விஷயம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சொன்னாங்க, ஒவ்வொரு கவர்னர்களுக்கும் கடிதம் எழுதுவாங்க, ஒவ்வொரு கவர்னர்களுக்கும் கடிதம் எழுதுவாங்க. இப்படி எழுதுவாங்க, நீங்க எந்த நாட்டுக்கு போறீங்களோ அந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தின்படி உங்களை மாற்றிக்கொள்ளாதீங்க. மதீனாவில் எந்த கலாச்சாரத்தை பின்பற்றுனீங்களோ அதே கலாச்சாரத்தை பின்பற்றுங்க. அவங்களுடைய ஆடை பயன்படுத்தாதீங்க, அவங்களுடைய வித்தியாசமான வாகனங்கள் பயன்படுத்தாதீங்க, அவங்களுடைய ஆயுதங்கள் பயன்படுத்தாதீங்க. அப்படி ஒருவேளை நீங்க அந்த நாட்டுக்கு ஏற்ப உங்களுடைய கலாச்சாரத்தை பழக்க வழக்கத்தை மாற்றிக்கொண்டால் நீங்க பரிசுத்தமாக கொண்டு போயிருக்கிற இந்த தீனை நீங்க வித்துட்டு வந்துருவீங்க. இந்த தீன்ல எதுவுமே நீங்க மீதமாக வச்சிருக்க மாட்டீங்க, வீணாக்கிட்டு வந்துருவீங்க. அன்பான சகோதரர்களே, எனவே வேலை செய்யக்கூடியவங்க ரொம்ப பிடிப்போடு, தேட்டத்தோடு, ரொம்ப அவசியமாக, முக்கியத்துவமாக எல்லா விதமான சுன்னத்துகளை ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய விஷயத்தில் எப்படி வருது? ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சுன்னத்தை எப்படி தேடி தேடி அதை பின்பற்றுவாங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய குட்டி காணாமல் போய்விட்டால் தாய் ஒட்டகம் எப்படி ஏக்கத்தோடு தேடுமோ அப்படி சுன்னத்தை தேடுவார்கள். எந்த சஹாபாக்களுடைய பாதையில நாம தொடர்ந்துட்டு இருக்கிறோமோ, எந்த சஹாபாக்களுடைய உழைப்பு நாம தொடர்ந்துட்டு இருக்கிறோமோ, நம்மவங்களுக்கு இது தேவை. இப்படிப்பட்ட ஒரு நிலை, சுன்னத்தை தேடி தேடி பின்பற்றுகிற, சுன்னத்தை அப்படியே அடைஞ்சு கொள்ற. சொன்னாங்க மிர்காத் அல்லாமா முல்லா அலி காரி ரஹ்மஹுல்லாஹ், அவங்க மிகப்பெரிய மாமேதை, பெரிய இமாம். அவங்க தங்களுடைய கிதாபில் இப்படி பதிவு செஞ்சிருக்கிறாங்க, ஒருத்தரினுடைய அல்லாஹ்வை நெருங்கிக் கொள்ளுகிற விலாயத்தினுடைய உச்ச நிலை சுன்னத்தை கொண்டே தவிர பெற்றுக்கொள்ள முடியாது. நிறைய கேள்விப்படுறோம், காத்துல பறந்து போனாரு, களிமா சொல்லும் போது நிறைய அந்த கட்டடங்கள் குலுங்கியது, இப்படி எல்லாம் கேள்விப்படுவது சுன்னத்தை கொண்டே தவிர சாத்தியம் இல்லை. அப்படி ஒருவேளை சுன்னத் இல்லாத இடத்துல இந்த செய்திகள் நீங்க கேட்கப்பட்டீங்க, நிலைமைக்கு மாற்றமாக ஒரு காரியம் நடந்தது அப்படிங்கிற செய்தி உங்களுக்கு வந்ததுன்னு சொன்னா, சுன்னத்துக்கு மாற்றமாக இருந்தது, அந்த சுன்னத்தை பரிகசிக்கப்படுது, கேலி கிண்டல் செய்யப்படுது. ஆனா அவங்க இப்படி எல்லாம் சொல்றாங்க, அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சுன்னு சொன்னா அது சூனியமாக இருக்கலாமே தவிர அது ஒருபோதும் விலாயத்தாக, அல்லாஹ்வுடைய நேசமாக இருக்காது. ஹஜ்ரத் மௌலானா இலியாஸ் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு முறை ஹஜ்ரத் மௌலானா யூசுப் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய மகனாரை அழைச்சாங்க, இங்க வாங்க. 11 வயது பொழுது, சற்றேறக்குறைய அரபியினுடைய ஆரம்ப வகுப்புகள் எல்லாம் படிச்சு முடிச்சிருக்கிறாங்க. பாரசி கிதாபு, அரபி இவைகள் எல்லாம் கொஞ்சம் படிச்சிருக்கிறாங்க. ஏறத்தாழ 11 சுமார் வயது அளவு கூப்பிட்டு, இப்படி அந்த சின்ன வயது தன்னுடைய மகன்கிட்ட ஹஜ்ரத் மௌலானா இலியாஸ் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்க, நீங்க குத்துபுல் அப்தால், அதாவது மிகப்பெரிய மகான்களுக்கெல்லாம் மகானாக ஆகணும்னு நினைக்கிறீங்களா? சின்ன பையன் புரிய வைக்கிறாங்க ஹஜ்ரத் மௌலானா இலியாஸ் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி. அவங்க சொன்னாங்க, அது பெரிய காரியமா இருக்கு, நிறைய நாட்கள், நிறைய வருடங்கள், நிறைய அல்லாஹ்வுடைய அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு, யதார்த்தமா சாதாரணமாக ஆகிட முடியாது. ஹஜ்ரத் மௌலானா இலியாஸ் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹஜ்ரத் மௌலானா இசா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதில் இப்படி சொன்னாங்க, அப்படி இல்ல, மாறாக எந்த இடத்துல சுன்னத்து விடுபடுதோ, எந்த இடத்துல மக்கள் சுன்னத்தை குறையாம நினைக்கிறாங்களோ, இந்த இடத்துல சுன்னத்தை கடைபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்களோ, அந்த இடத்துல நீங்க சுன்னத்தை கடைபிடித்து காமிச்சிட்டீங்கன்னு சொன்னா நீங்க அந்த நேரத்தினுடைய வழியாக ஆயிடுவீங்க, மிகப்பெரிய மேதையாக ஆயிடுவீங்க.
சுன்னத்துக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வழங்கப்படுது. உலமாக்கள் நம்மளுடைய பெரியவங்க நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறாங்க, இந்த உழைப்பு செய்யக்கூடியவங்க இத்திபா சுன்னத்துல இவ்வளவு முக்கியத்துவத்தோடு இருக்கணும். இன்னும் சொன்னாங்க, ஹதரத் மௌலானா இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அப்படி சொல்லுவாங்க, எப்படி பழத்தினுடைய பாதுகாப்பு அதை சுற்றி இருக்கிற தோள்கள்ல இருக்குதோ, அதை சுற்றி இருக்கிற தோள்கள்ல இருக்கு. அந்த தோல் ஏதாவது ஒரு பழுது ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னா அது நேரடியாக அந்த பழத்தை பாதிக்கும், அது கெட்டு போயிடும், வீணாயிரும். தோல் கெட்டது அப்படின்னு சொன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற பழம் கெட்டு போயிடும் சொன்னாங்க. இந்த முஆஷரத் இஸ்லாமிய கொடுக்கல் வாங்கல் பழக்க வழக்கங்களை பாதுகாக்கிறதே சுன்னத்து தான் சொன்னாங்க. இந்த சமுதாயத்தினுடைய கண்ணியத்தை, இந்த சமுதாயத்தினுடைய பழக்க வழக்கத்தை, இந்த சமுதாயத்தினுடைய அழகிய கோட்பாடுகள் அனைத்தையும் பாதுகாக்கக்கூடியது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பின்பற்றுகிற இத்திபா சுன்னத்து தான் சொன்னாங்க. ஒருவேளை சுன்னத்துல குறை வந்துருச்சுன்னு சொன்னா நம்மளுடைய முஆஷரத் பழக்க வழக்கங்கள்ல குறை வர ஆரம்பிச்சோம். அதற்கு மௌலானா இல்யாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய மிக அழகான வார்த்தை மஹ்பூப், ரொம்ப பிரியத்திற்குரிய அழகான வார்த்தைன்னு சொல்லுவாங்க. நிறைய சந்தர்ப்பங்கள் இதை சொல்லுவாங்கன்னு சொன்னா, சுன்னத்து கெட்டது, சுன்னத்துல குறை வந்துருச்சுன்னு சொன்னா நிச்சயமாக அவர்களுடைய இஸ்லாத்துல குறை வந்துடும். சுன்னத்தை விட்டுட்டு ஒரு அழகான இஸ்லாத்தை உருவாக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. அன்பான சகோதரர்களே, எனவே சுன்னத்தினுடைய காரியத்துல இவ்வளவு முக்கியத்துவம். பிறகு சொன்னாங்க, எப்பொழுதுமே இருத்திதார் இஸ்லாத்தை விட்டு வெளியில போற நிலைமை எங்க ஆரம்பிக்கும் சொன்னா பழக்க வழக்கத்துல இருந்துதான் ஆரம்பிக்கும். நடைமுறை மாறிடுச்சு, ஆடை கலாச்சாரம் மாறிடுச்சு, பேச்சு கலாச்சாரம் மாறிடுச்சு, ரோமத்தினுடைய கலாச்சாரம் மாறிடுச்சு. ரசூலுல்லாஹ்வினுடைய சுன்னத்திலிருந்து கலாச்சாரம் அப்படி சிறுக மாற இருத்திதார் இங்குதான் ஆரம்பமாகும். அதுக்கு பிறகு உடல் உறுப்புகள்ல வரும், கைகால்கள்ல வரும், கண்கள்ல வரும், நாவல வரும். பிறகு சொன்னாங்க, அதுக்கு பிறகு உள்ளத்துல வரும். உள்ளத்துல இஸ்லாத்தின் மீது இருத்திதாகிற எண்ணம் எப்ப ஏற்படும் சொன்னா அதனுடைய ஆரம்பம் சுன்னத்தை விடுவதில் இருந்து ஆரம்பம். இன்னைக்கு சுன்னத் ரொம்ப யதார்த்தமாக விடப்படுது. அதற்கு அவங்க சொன்னாங்க, ரொம்ப அப்சோஸ், கைசேதம் என்னன்னு சொன்னா இன்னைக்கு வேலை செய்கிறவங்களுடைய நிலைமை கூட பிற மக்களினுடைய யாருக்கு நேர்வழி காட்டப்படலையோ அந்த பிற மக்களினுடைய அப்படிங்கிறவங்களுடைய சுன்னத்துகளை, நடைமுறைகளை நமக்குள்ள பிரதிபலிக்க ஆரம்பிச்சு. நம்ம பழக்க வழக்கங்கள் வித்தியாசம், நம்மளுடைய பேச்சில, நம்மளுடைய சிந்தனையில, நம்மளுடைய செயல்பாடுகள்ல, நம்மளுடைய திருமண கலாச்சாரங்கள்ல வித்தியாசம் ஏற்பட்டு போனதுதான் அல்லாஹ் மன்னிக்கணும். இன்னைக்கு இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில இருந்து மாறி போகுதுன்னு சொல்றோம். அன்பான சகோதரர்களே, எனவே அடிப்படையான விஷயம் சாத்திங்க ரொம்ப கவனிக்க வேண்டியது, நம்மளுடைய சந்ததிகளுக்கு தேவையான அடிப்படை விஷயம் என்னன்னு சொன்ன சுன்னத்துன்னு சொன்னோம், இத்திபா சுன்னத். பிறகு சொன்னாங்க ஹதரத்தவங்க, அதுக்கு பிறகு ரொம்ப முக்கியமான விஷயத்தை ஹதரத்தவங்க ஞாபகப்படுத்தினாங்க. வேலை செய்யக்கூடிய சாத்திகள் அடுத்து கவனிக்க வேண்டிய அடிப்படையான விஷயம் தங்களுக்குள்ள மிஜாஸே நுபுவத்தை உருவாக்கி கொள்ளும். அப்படின்னு சொன்னா நுபுவத்தினுடைய தன்மைகளை ஆக்கிக் கொள்ளும். நபிமார்களுக்குன்னு சொல்லி இருக்கிற நுபுவத்தினுடைய அந்த மிஜாஸ் பழக்க வழக்க தன்மைகளை உருவாக்கிக் கொள்ளும். எல்லா நபிமார்களுக்கும் இருந்த மிஜாஸ் இருக்குது. ஒண்ணு ஹஜரத் அவங்க சொன்னாங்க, அவங்கள்ட்ட உமூமியத் இருந்தது. உமூமியத் அப்படின்னு சொன்னா மக்களோடு மக்களாக கலந்திருக்கிறான், அவங்களோடு சேர்ந்து இருக்கிறான். மக்கள் இருந்து அவங்களை தனியா வித்தியாசப்படுத்தி காண்பிச்சு கொள்ளல, பொதுமக்களோடு உமூமியத்தோடு இருக்கிற நிலைமை ஏற்பட்டது. சொன்னாங்க ஹஜரத் அவங்க, இந்த வேலையில யாருக்கும் எந்த ஷஅனும் கிடையாதுன்னு சொன்னாங்க. இவர் சிறந்தவர், இவர் சிறப்புல இருந்து கொஞ்சம் தள்ளியவர் என்கிற எந்த விதமான ஷஅன், சிறப்பு அம்சம் அப்படிங்கிறது யாருக்கும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய உமூமியத்தை பார்த்துட்ட பிறகு இவர் அழகான தலைவர், இவர் சொல்லக்கூடிய வார்த்தை தான் சத்தியமானதுங்கிறத மிஜாஸே நுபுவத்துல இருக்கிற உமூமியத்தின் மூலமாக புரிந்து கொண்டார். ஹாத்தம் அப்படிங்கிற ஒரு நபர் வர்றார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக, ரொம்ப அறிவானவர், ரொம்ப சிந்தனையுடையவர். அவர் வந்தவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்க்கிறாரு. பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகஜமாக மக்களோடு குழந்தைகளோடு உட்கார்ந்து இருக்கிறான்.
அவரு சொன்னாரு, இவர் தனக்குள்ள பாதுஷாஹியத்தை விரும்பிக் கொள்ளல, தலைவராக இருக்கிறத விரும்புறவர். ஒன்னு இருக்கு மிஜாஸ நுபுவத்துல, உமூமியத்துல ஒன்னு இருக்கு மிஜாஸ நுபுவத், நபியினுடைய தன்மைகள். இன்னொன்னு மிஜாஸ சியாசியத், அரசியல் சார்ந்த தன்மைகள். இவரை நாம அரசியல் தலைவராக பார்க்கல, இவர் தன்னுடைய புகழ் விரும்புவராக பார்க்கல, இவரை நாம மிஜாஸ நுபுவத்துல நல்ல ஒரு அழகான மனிதராக, சத்திய கொள்கை கொண்டவராக பார்க்கிறேன். நிறைய நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு ரசூலுல்லாஹ்வினுடைய உமூமியத்தை காரணமாக காட்டினார். சீரத்துகள் நிறைய சொல்லி உலமாக்கள் சொல்றாங்க. மிஜாஸ நுபுவத் அதுல மிக 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 முக்கியமானது உமூமியத். பிறகு சொன்னாங்க மிஜாஸ நுபுவத்னா ரொம்ப இலகுவாக புரியறதுக்கு வழி என்ன, எல்லா காரியத்தையும் செய்து செய்து காட்டுவது, கற்கத்துக்கான. மிஜாஸ நுபுவத் அப்படிங்கிறது எல்லா காரியங்களையும் செய்து காட்டுறது, எந்த உழைப்பையும் செய்து காட்டுறது. மிஜாஸ சியாசியத், அரசியல் தன்மை என்பது என்னன்னு சொன்னா, நீ செய்யன்னு சொல்லி ஏவுவதுன்னு சொல்ல, நீங்க செய்யுங்க நீங்க செய்யுங்க நீங்க செய்யுங்க அப்படின்னு ஏவுறதுக்கு பேரு மிஜாஸ சியாசியத், அரசியல் மனோநிலை. ஆனா மிஜாஸ நுபுவத் என்ன, எல்லா காரியத்தையும் தானாக முன் வந்து தன்னைத்தானே வருத்தி கொண்டு செய்து காண்பிப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தூரம் உமூமியத்துல தங்களுடைய மக்களோடு மக்களாக இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல புதிதாக யாராவது வெளியூர்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து வந்தா அவங்க கேட்கிற முதல் கேள்வி ஐயுக்கும் முஹம்மத், உங்கள் முஹம்மது யாரு? அடையாளம் இல்லை, தனி ஷான் இல்லை, தனக்குன்னு ஒரு உயர்ந்த இடமெல்லாம் ஒண்ணு இல்ல. ஐயுக்கும் முஹம்மத், உங்கள யாரு முஹம்மத் அப்படிங்கிற கேட்கிற கேள்வி அநேக கூட்டத்தார்கள் கேட்டாங்க. ஹதீஸ்ல இருக்கு. ஹஜ்ரத் அவங்க சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வினுடைய சகஜ நிலை உமூமியத், மக்களோடு மக்களாக இருக்கிறது எப்படி இருந்ததுன்னு சொன்னா, எவ்வளவு பெரிய அந்தஸ்தை அடைந்து கொண்ட பிறகும் கூட அல்லாஹ்வுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் மத்தியில எவ்வளவு நெருக்கம் இருந்தது. ஃபகான காப கௌசைனி அவ் அத்னா, இரண்டு வில் முனைகள் நெருக்கத்துல இருக்கிற அளவுக்கு அல்லாஹ்வும் ரசூலுல்லாஹ்வும் சந்திச்சாங்க. அல்லாஹ்வுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் இவ்வளவு நெருக்கம் ஏற்படுற அளவுக்கு சந்திப்பு நடந்தது. எந்த நபிக்கும் கிடைக்காத தனிச்சிறப்பு இருந்தும் கூட, அதே நெருக்கம் இருந்தும் கூட, ரசூலுல்லாஹ்வினுடைய இரண்டு காலடிகள் ரத்தமயமாக ஆகிற அளவுக்கு உமூமியத் இருந்தது. நலனை முபாரக் அவங்களுடைய இரண்டு காலடிகள் கூட ரத்தமயமாக ஆனது. அவ்வளவு தூரம் சமூகத்துல முயற்சி செஞ்சாங்க. தனக்கென்று தனி சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி மற்றவங்களை முன்னிறுத்தி தன்னுடைய காரியத்தை சௌகரியமாக ஆக்கிக் கொள்ள ரசூலுல்லாஹ் உமூமியத்திலிருந்து வெளியில தள்ளி நிக்கல. மிஜாஸ நுபுவத்தினுடைய வேலை செய்யக்கூடிய சாத்திங்க, வேலை செய்யக்கூடிய பொறுப்பாளர்கள் இங்க வந்திருக்கிற நாம எல்லோரும் கவனிக்க வேண்டியது என்ன, நம்மளுடைய மெஹனத் எவ்வளவு மக்களோடு மக்களாக இருக்கு, மக்களோடு மக்களாக கடந்து மக்களோடு மக்களாக இருந்து உழைப்புக்காக வேண்டி எவ்வளவு தூரம் நாம தங்களை வருத்திக் கொள்றோம் அப்படிங்கறது கவனிக்க வேண்டும். இது உமூமியத்துல சம்பந்தப்பட்டது. ஹஜ்ரத் மியான்ஜி மெஹராப் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹஜ்ரத் மௌலானா இலியாஸ் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்களாம். ஹஜ்ரத் அவங்க யூசுப் மௌலானாவை சொல்றாங்க, மியான்ஜி மெஹராப் சாப் அவங்க ஹஜ்ரத் மௌலானா இலியாஸ் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவதாக இப்படி சொல்லுவார்கள். என்ன, மக்கா மதீனாவினுடைய 23 வருட காலம், முதல் 13 வருஷம் மக்காவில சொல்றத கேட்கறக்கு ஆள் இல்லை. மக்காவில எந்த இஸ்திக்பாலும் இல்லை, எல்லாத்துலயும் தாவத், மக்களோடு மக்களாக தாவத். வெளியூர்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு, ஒருத்தராக வந்தாரு தாவத், ஒரு கூட்டமாக வந்தாங்க தாவத், கொலை செய்ய ஒருத்தர் வர்றாரு தாவத், ஒருத்தர் சமாதானம் பேச வர்றாரு தாவத், எல்லா மக்கள்கிட்டையும் சந்திச்சாங்க, பேசுறாங்க. மக்காவில இப்படி ஒரு நிலைமை இருந்துச்சு, உழைப்போடு இருந்தாங்க. 10 வருஷம் அடுத்தது மதீனாவுல எவ்வளவு பெரிய இஸ்திக்பால் இருந்தது அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ரொம்ப வரவேற்கப்பட்டது. ரசூலுல்லாஹ்வை நேசிச்சாங்க, வர்றதுக்கு முன்னாடியே நேசிச்சாங்க. எவ்வளவோ சிறப்புகள் இருந்தது. சுலைஹ் ஹுதைபியாவுல கவனிக்கணும், சுலைஹ் ஹுதைபியாவுல அபூ சுஃபியானினுடைய தரப்பிலிருந்து தூதுவராக வந்திருந்தவங்க
சுலை ஹுதைபியாங்கிற இடத்துல நடந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரியாதைகளை எல்லாம் பார்த்துட்டு ஒரு அந்தஸ்து கிடைச்சிருச்சு. ரசூலுல்லாஹ் ரொம்ப கண்ணியமான மதீனாவுல ரொம்ப அழகிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய அழகிய சூழ்நிலை. இவர் வந்து பார்த்துட்டு போய் சொன்னார் அபூ சுஃபியான்ட்ட, உன்னுடைய அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உன்னுடைய அண்ணன் மகனுக்கு கிடைச்சிருக்கிற மரியாதை கௌரவம் கண்ணியத்தை போல எந்த பாதுஷாவுக்கும் கிடைச்ச மாதிரி நான் பார்க்கல. அவ்வளவு பெரிய அந்தஸ்து கிடைச்சிருச்சு. ஆனாலும் கூட மக்காவுல செஞ்ச வேலையில அணுவளவு கூட ரசூலுல்லாஹ் குறை வைக்கல. மதீனாவுலயும் களத்துல இருந்தார். தனக்குன்னு ஒரு அந்தஸ்து கிடைச்சிருக்கு, இனி சாத்திகள் மூலமாக எல்லா வேலையும் செய்து கொள்ளலாம் அல்ல. ரசூலுல்லாஹ் இவ்வளவு மூமியத்தில் இருந்தாங்க. எல்லா நிலைகளிலையும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் ரசூலுல்லாஹ் மக்களை சந்திக்கிறதுல உழைப்பு செய்யறதுல குறை வைக்கல. பாதுகாப்பான நேரம், அமான் நிறைந்த நேரம், அப்பவும் ரசூலுல்லாஹ் உழைப்புல இருந்தாங்க. ரொம்ப அச்சுறுத்தலான நேரம், அப்பவும் உழைப்புல இருந்தாங்க ரசூலுல்லாஹ். மிஜாஸே நுபுவத்தில் அடிப்படையான விஷயம் தன்னைத்தானே வருத்திக் கொள்வதுன்னு சொன்னாங்க. இன்றைய தேவை நம்மளுடைய எல்லா சாத்திகளும் தங்களை தாங்களே உழைப்புல ஈடுபடுத்துவது, தங்களை தாங்களே எல்லா நிலைகளிலையும் மக்களோடு மக்களாக இருந்து களத்துல இருப்பது அப்படிங்கிறத ஹஜ்ரத் மௌலானா யூசுப் அவங்க ஞாபகப்படுத்துறோம். மிஜாஸே நுபுவத்தினுடைய அடிப்படை விஷயம் உமூமியத். மிஜாஸே நுபுவத்தினுடைய அடுத்த விஷயம் அழகாக சொன்னாங்க ஹஜ்ரத் மௌலானா யூசுப் அவங்க, இன்ஃபிராதி தாவத். தன்னுடைய அமல்களோடு கியாமுல் லைல் இரவு நேரத்துல நின்று வணங்குவதோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ஃபிராதி தாவத்துல தங்களை ஆக்கிக் கொண்டார். சொன்னாங்க, இன்று இருக்கிற நிலைமைகளுக்கு சாத்திகளுடைய மிகப்பெரிய அரண், சாத்திகளுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு இன்ஃபிராதி தாவத்தில் இருக்கு. இன்ஃபிராதி தாவத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை பத்தி அல்லாஹ் சொல்றான், தகல்லுபுக ஃபிஸ் சாஜிதீன். நீங்க எல்லா மக்களோடும் சஜ்தா செய்பவர்கள்ல அங்க இங்கன்னு சொல்லி மாறி மாறி அழைச்சிட்டு இருக்கிறீங்க. எப்படிப்பட்ட இடத்தையும் நீங்க விட்டு வைக்கல. எல்லா இடத்திலையும் உங்களுடைய நக்லோ ஹரக்கத் நடந்துகிட்டே இருக்குது. ரசூலுல்லாஹ் சந்திக்கிறவங்கள்ட்ட எல்லாம் அல்லாஹ்வை பத்தி பேசுறாங்க, தாவத் செய்றாங்க. ஹக்கம் இப்னு கைசான் அப்படிங்கிற ஒரு சஹாபி பின்னாட்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாரு. அப்போ ஒரு இஸ்லாத்துல இல்ல. ஹக்கம் இப்னு கைசான் அவரு வர்றாரு. யாருடைய பாதுகாப்புல வர்றாரு அப்படின்னு சொன்னா மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு பாதுகாப்புல வர்றாரு. மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு கூட்டிட்டு வர்றாங்க. ஹக்கம் இப்னு கைசான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்கம் இப்னு கைசான் அவங்கள்ட்ட தாவத் கொடுக்குறாங்க. கவனிக்கணும், ஹக்கம் இப்னு கைசான்ட்ட ரசூலுல்லாஹ் தாவத் கொடுக்க 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 அவரு கேட்கிறாரு, ஆனா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார். சற்றேறக்குறைய ரொம்ப நேரம் ஆயிருச்சு. எந்த அளவுனா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்துல இருந்து எழுந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு அனுமதி கொடுங்க, உங்களுடைய பேச்சை இவர் கேட்கவே மாட்டேங்கிறாரே, இவரை நான் முடிச்சிடுறேன். மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அம்ல வந்திருக்கிறாரு, கொஞ்சம் பொறுமையா இருங்க. திரும்ப ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. இரண்டாவது முறை ஹஜ்ரத் உமர் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு அனுமதி தான் கொடுக்கல, இவரை நான் முடிக்கிறேன். மூன்றாவது முறையும் ரசூலுல்லாஹ் பேசின பிறகு அவர் கடைசியாக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு புரிய வச்சாங்க, உமர் அவர்களே நீங்க சொன்னது போல ஒருவேளை நான் அனுமதி கொடுத்திருந்தா, ஏதாவது நடந்திருந்தா இவருடைய நிலைமை என்ன? இன்னைக்கு சொர்க்கவாசியாக ஆயிட்டாரு, இல்லைன்னு சொன்னா நரகத்துக்கு போயிருப்பார். ரசூலுல்லாஹ்வுடைய தனிப்பட்ட கவலை இது. ஒவ்வொருத்தரையும் சந்திக்கணும், ஒவ்வொருவரும் அல்லாஹ்வோடு இணையணும், ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய தொடர்புல வரணும், ஒவ்வொருவரும் இந்த அம்லாவுல இணையணும். ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த இந்த உழைப்புல அவங்களை ஈடுபடுத்தணும் அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப இது விஷயமாக கவலைப்பட்டார். எத்தனை சம்பவங்கள் சீரத்துகளை உலமாக்கள் ஞாபகப்படுத்துறாங்க. ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க, உமைர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, பின்னாட்கள் இஸ்லாத்தை ஏற்கிற பாக்கியம் அவருக்கு கிடைச்சது. உமைர் அவங்க வந்தாங்க, நோக்கம் என்ன? ரசூலுல்லாஹ்வை கொலை செய்யணும். மௌதுபில்லா ரசூலுல்லாஹ்வை கொலை செய்ய வந்ததுல சில நபர்கள்ல இவரும் ஒருத்தர் வந்தாரு. ரசூலுல்லாஹ்ட்ட
கொலை செய்யணுங்கிற நோக்கத்துல ரசூலுல்லாஹ் அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சார். கேட்டாங்க, உமர் என்ன விஷயமா வந்தீங்க? இப்படி எல்லாம் வந்தேன், உங்கள்கிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். நமக்கு உங்களுக்கு மத்தியில் இருக்கிற அந்த உறவு சார்ந்து நட்பு சார்ந்து பேசிட்டு போலான்னு வந்தேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பிறகு எதுக்கு வாள் எடுத்துட்டு வந்தீங்க? அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய அழகான வார்த்தைகள், அழகான பேச்சுக்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லா காரியங்களை அல்லாஹ் அறிவித்திருந்தும் கூட நிதானமாக பேசி அல்லாஹ் புரிய வச்சாங்க. பிறகு ஹஜ்ரத் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொன்னாங்க, அப்படின்னு சொன்னா நீங்க மக்காவுல திரை மறைவுல இன்னார்ட்ட குறிப்பிட்ட நபர்கிட்ட இப்படி இப்படி எல்லாம் என்ன கொலை செய்யறதுக்காக வேண்டி வரல பேசிட்டு வந்தது என்னன்னு அன்பாக கேட்டாங்க. ஹஜ்ரத் உமைர் கொஞ்ச நேரத்துல மனம் மாறியது. நீங்க இவ்வளவு தெளிவாக, இவ்வளவு ரொம்ப நம்பகரமாக, இவ்வளவு பண்பாக, உங்களுடைய மிஜாஸ் இப்படி இருக்குது, உங்களுடைய பண்பு இப்படி இருக்குது, எல்லா விஷயங்கள் தெரிஞ்சு கூட என்கிட்ட இவ்வளவு நேரம் நீங்க பேசிட்டு இருந்தீங்களே அப்படிங்கிற ஒரு காரணத்தினால், என்னை பத்தி தெரிஞ்சும் கூட நான் உங்களை கொலை செய்யறதுக்காக வேண்டி வந்திருக்கிறேன் தெரிஞ்சும் கூட எந்த விதமான முகசுளிப்பும் வருத்தமும் கோபமும் இல்லாம எங்கள்கிட்ட நீங்க பேசிய விதம், அல்லாஹ் பத்தி சொன்னது நான் ஏத்துக்கிறேன். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இதற்குரிய அன்பான சகோதரர்களே, நம்மள்ட்ட மிஜாஸ நுபுவத்துல மிக முக்கியமாக உமூமியத்தோடு சேர்ந்து மக்கள் அதிகமாக சந்திப்பதோடு சேர்ந்து நம்மள்ட்ட தேவைப்படுறதுல இன்ஃபிராதி தாவத்தை நிறைய கொடுக்கணும்னு சொல்றாங்க. பிறகு சொன்னாங்க ஹஜ்ரத் இன்னைக்கு கிதாலே மைதான், இன்னைக்கு மெஹனத்தின் உழைப்பினுடைய மைதானத்துல கூட நாம தாவத் இன்ஃபிராதியா கொடுக்கறத யோசிக்கிறோம், இல்லாம கூட ஆயிரும். ஆனா சஹாபாக்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலைமை உருவாக்குனாங்க? போர் செய்யக்கூடிய களத்துல கூட எதிரிகளுக்கு இன்ஃபிராதி தாவத் கொடுக்க ஆரம்பிச்சு. எதிர் முனையில நிக்கிறாரு, ரெண்டு பேர்த்தினுடைய குதிரை, ரெண்டு பேர்த்தினுடைய வாள் சந்திக்க இருக்கிற நேரம், ஜரஜா ஹஜ்ரத் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப அழகாக பேசுறாங்க. நீ ரொம்ப திறமைசாலியாக இருக்கிற, நீ ரொம்ப அழகானவனாக இருக்கிற, நீ அப்படியே அல்லாஹ் ஏற்றுக்கொண்டா நீ ஆகிரத்திலையும் ரொம்ப சிறந்தவனாக இருக்க. எப்படிப்பட்ட இடம்? கொஞ்ச நேரத்துல களம் சந்திக்க போறான், கொஞ்ச நேரத்துல சண்டையாக போகுது, போர் மூட போகுது. அப்படி இருக்கிற நேரத்துல ஜரஜாவின் மீது ஏற்பட்ட யதார்த்தமான கவலை ஹஜ்ரத் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஏற்பட்டது. உடனடியாக அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட எத்தனையோ சீரத்துகள் நாம பார்க்க முடியும். அன்பான சகோதரர்களே, எல்லா நிலையிலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ஃபிராதி தாவத் கத்து கொடுத்தாங்க. எத்தனை சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சாங்க, சஹாபாக்கள் சந்திச்சாங்க. எத்தனை இடங்கள்ல இத பத்தியான விவரம் சொல்லப்பட்டிருக்கு. ஹயாத்து சஹாபால நிறைய இது போன்ற சம்பவங்கள் பார்க்க முடியும். என்ன? மிஜாஸ் நுபுவத்துல அடிப்படையான விஷயங்கள்ல இன்ஃபிராதி தாவத். பிறகு சொன்னாங்க, உங்களுடைய சாத்திகளை மிஜாஸ் நுபுவத்துல மூன்றாவது அம்சம் என்னன்னு சொன்னா, உங்களுடைய சாத்திகளை நீங்க அழைத்து கொண்டு வேலையை பழக்கி செய்ய வேண்டும். புது புது சாத்திகள், புதிய புதிய சாத்திகள்கிட்ட இந்த வேலையை கொடுங்க. ஹஜ்ரத் இல்யாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வாங்க, நம்மளுடைய எல்லா கஷ்டும், நம்மளுடைய எல்லா சபுஜாரி அமலும், நம்மளுடைய எல்லா 3 நாள் ஜமாத்தும், எல்லா 40 நாள் ஜமாத்தும், எல்லா 4 மாச ஜமாத்துகளும் குரூஜ்னு அல்லாஹ்வுடைய பாதையில எதுக்காக நாம கிளம்பி போறோமோ அந்த அனைத்தும் என்ன அப்படின்னு சொன்னா, புது சாத்திகளை எடுத்துக்கொண்டு பழைய சாத்திய அல்லாஹ்வுடைய பாதையில கிளம்புறதுக்கு தான், அல்லாஹ்வுடைய பாதையில போறதுக்காக வேண்டிதான் ஒரு கஸ்து, ஒரு சபூஜா. ஒரு ஊர்ல இருக்கிற எல்லா சாத்திகளும் அல்ஹம்துலில்லாஹ் புது சாத்திகளோடு பழைய சாத்திகள் இணைஞ்சு அப்படி போறதுக்கு பேரு தான் சபூஜாரி, கஸ்து, உழைப்பு. சொன்னாங்க ஹஜ்ரத் மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்கன்னா, வேலையும் வேலை செய்பவர்களும் ஒரு வரையறைக்கு உட்படுத்தப்பட்டுட்டாங்கன்னு சொன்னா அது வேலையினுடைய முன்னேற்றம் இல்லை, வேலையினுடைய பின்னேற்றம். கார்புஜாரி என்ன? 40 நாள் அல்ஹம்துலில்லாஹ் முடிச்சவங்க எத்தனை பேரு, 4 மாசம் முடிச்சவங்க எத்தனை பேரு, அதுக்கு மேல என்ன புதிய புதிய சாத்திகள் எப்படி கிடைச்சாங்க, உருவாயிருக்கிறாங்க? இல்ல, அதை பத்தியான பேச்சு இல்லை, அதை பத்தியான எந்த யோசனையும் இல்லை, ஃபிக்ர் இல்லைன்னு சொன்னா ஹஜ்ரத் அவங்க சொல்றாங்க, இது வேலையினுடைய முன்னேற்றம் இல்லை, வேலையினுடைய பின்னேற்றம், தனசுலி, இது தரத்தே இல்லை. ஒரு வரையறைக்குள்ள உட்படல, மேலும் மேலும் அதிகமாகிக் கொண்டே போகும் அப்படிங்கிறது வேலையினுடைய தகாதம். புது புது சாத்திகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எப்படி வேலையோடு சம்பந்தப்படுத்தணும்,
நம்ம எல்லாம் அறிஞ்சிருக்கிறோம். ஹஜ்ரத் துஃபைல் அத்-தௌசி அம்ர் இப்னு தௌசி ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. தௌஸ் கோத்திரத்திலிருந்து வந்தாங்க. ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு. அவர் மதீனாவுக்குள்ள வரும்போது இப்படி வந்தாரு, காதுல 2 பஞ்சுகளை வச்சுக்கொண்டு, ரசூலுல்லாஹ் பேசுறதை கேட்க கூடாது, அப்படி கேட்டு எந்த விதமான மாற்றமும் நமக்குள்ள ஏற்படக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு வந்த ஹஜ்ரத் துஃபைல் அம்ர் இப்னு தௌசி ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சு தாவத் அவங்களோட இன்ட்ராவியா சந்திச்சு பேசி ஒரு சாத்தியை உருவாக்குறாங்க. சொன்னாங்க, நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீங்க, அந்த வார்த்தைகள் கவனிக்கணும். ரசூலுல்லாஹ் ஹஜ்ரத் மௌலானா யூசுப் சொன்னாங்க, உங்களை போல முத்தானவர்கள், உங்களை போல ரொம்ப பாக்கியமானவர்கள் உங்களுடைய கூட்டத்தார்கள்ல நிறைய இருப்பாங்க, அவங்கள போய் நீங்க கூட்டிட்டு வாங்க. அன்பான சகோதரர்களே, சாத்திகளை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு அழகாக உருவாக்குனாங்க, அவங்கள்ட்ட பொறுப்பு கொடுத்தாங்க. ஹஜ்ரத் துஃபைல் அம்ர் தௌசி ரலியல்லாஹு அன்ஹு போனாங்க. ஹஜ்ரத் யூசுப் சொல்றாங்க, 7 வருடம் கழித்து திரும்பி வர்றாங்க. 7 வருடம் தங்களுடைய காண்டான், தங்களுடைய ஊர்ல, தங்களுடைய மஹல்லாவோட உழைப்பு செஞ்சு ஒரு அம்லா தயார் செஞ்சு, ஒரு பெரிய ஜமாத்தை தயார் செஞ்சு ஹஜ்ரத் துஃபைல் அம்ர் தௌசி ரலியல்லாஹு அன்ஹு 80 கூட்டத்தார்கள், 80 காண்டான் கூட்டிட்டு வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 80 கூட்டத்தார்களை வரவேற்றாங்க. அதுல ஒரு கூட்டத்தில இருந்து வந்தவங்க தான் ஹஜ்ரத் இமாமுல் முஹத்திஸீன் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. புதிய புதிய சாத்திகளை சந்திச்சு அவங்கள்ட்ட பேசி அவங்களை உருவாக்கி அம்லாவை தயார் செஞ்சு ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு பழக்கி கொடுத்தாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அபூ ஹுரைரா எங்களை எவ்வளவு பெரிய தரத்தை பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொன்னா, 7 வருஷம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திச்சதுல இருந்து ஹஜ்ரத் அபூ ஹுரைரா பிரியவே இல்லை, அங்கே இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மாமூல சூழ்நிலையில் இருந்தாங்க. இருந்த ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய எல்லா ஹதீஸையும் எல்லா பாடங்களையும் மனனம் செஞ்சுக்கிட்டாங்க, எழுதி கொண்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன உங்களை போன்ற மாணிக்கங்கள்லாம் உங்களுடைய கூட்டத்தார்கள்ல இருப்பாங்கன்னு சொன்னது நியாயமாகி போச்சு. ஹஜ்ரத் உமர் சொல்றாங்க, நாங்க வெளியில போயிட்டு வந்து வியாபாரத்துக்கு போயிட்டு வந்து அபூ ஹுரைரா அவர்களிடத்தில் மண்டியிட்டு அமர்ந்து ஹஜ்ரத் அபூ ஹுரைரா அந்த தௌஸ் கோத்திரத்தை சார்ந்த அபூ ஹுரைராட்ட உட்கார்ந்து ஹதீஸை படித்துக் கொள்ளும். யாரு? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் சஹாபாக்கள். அவங்க சொல்லக்கூடிய பாடத்தை நாங்க கேட்டுக்கொள்வோம். அன்பான சகோதரர்களே, நம்மளுடைய சாத்திகளை உருவாக்குறதுல அவங்கள முதல்ல உங்களுடைய சொந்தத்துல வைங்கன்னு சொல்றாங்க. உறுப்புதாரிகள் இங்க வந்திருக்கிற நம்மவர்கள் நம்மளுடைய மஹல்லாவுல, நம்மளுடைய தெருவுல, நம்மளுடைய சாத்திகளாக 3 நாள்ல கஷ்டத்துல உழைப்புல வரக்கூடிய ஒரு பெரிய அம்லாவை நீங்க தயார் செய்யறதுக்கு மிக முக்கிய காரணம் உங்களுடைய சொந்தத்துல வைங்க. அவங்களுக்கு வேலையை சொல்லிக் கொடுங்க, வேலையை செய்து காண்பீங்க, அவங்களுக்கு எல்லா காரியத்தையும் புரிய வைங்க. சொன்னாங்க, சஹாபாக்கள் ஏன் சஹாபாக்களா ஆனாங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வினுடைய தனிப்பட்ட தர்பியத்துல இருந்து சஹாபியாக ஆயிட்டாங்க. எல்லாம் பழக்கி கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ். ஹதீஸ், குர்ஆன், வாழ்வியல எல்லா விஷயங்களையும் ரசூலுல்லாஹ் பழக்கி கொடுத்து அதற்கு அவங்க சொன்னாங்க, உலகத்துல இருக்கிற எல்லா தாபிகளும் சேர்ந்து ரசூலுல்லாஹ்வினுடைய தீனுடைய சுஹபத்துல இருந்த சாதாரண ஒரு கடைசி தரத்துல இருந்த சஹாபி அளவுக்கு வந்துட முடியாது. சுஹபத்தினுடைய தொடர், சுஹபத்தினுடைய சம்பந்தம் பழக்கத்துல வைங்க, அவங்கள சுஹபத்துல வைங்க. உங்களுடைய சாத்திகளுக்கு எல்லா இடத்திலையும் பழக்கி கொடுங்க, வேலையை பழக்கி கொடுங்க. புதிய புதிய சாத்திகளை உருவாக்குறதுக்கு பல அபிப்பிராயங்களை பெரியவங்க நமக்கு பல யோசிக்கல அழகான சீரத்துகளை நமக்கு சொல்லி காமிக்கிறாங்க. சொன்னாங்க, ஹஜ்ரத் பழைய சாத்திகளோடு புதிய சாத்திகள் இருக்கிறதுனால 2 பலன் ஏற்படுது. புதிய சாத்திகளுக்கு தர்பியத், பழைய சாத்திகளுக்கு தரக்கி, முன்னேற்றம் ஏற்படுதுன்னு சொன்னாங்க. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள சின்ன வயசுல இருக்கும்போது கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, ஹாதா இந்த சிறுவர் இருக்கிறாரே உங்களுடைய சின்ன பணியாளர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஹஜ்ரத் அப்பாஸ், ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு 10 வருஷம் சுஹபத்துல இருந்தாங்க. 10 வருஷம் சுஹபத்துல இருந்தாங்க அனஸ் ரலியல்லாஹு.
எவ்வளவு பெரிய அந்தஸ்து கிடைச்சது. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய ஹிதமத்துல இருந்து, சுஹபத்துல இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய அனைத்து காரியங்களை தங்களுக்குள்ள பிரதிபலிக்க ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நிறைய ஹதீஸ்களை அறிவிக்கிற தீனுடைய பெரிய வேலைகள் செய்யக்கூடியவர்களாக ரசூலுல்லாஹ் தங்களுடைய சஹாபாக்களை ஆக்கி கொடுத்துட்டாங்க. அனஸ் ஆக்கி கொடுத்துட்டாங்க. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு நாஃபி அப்படிங்கிற ஒரு மாணவர் கிடைச்சார். ஹஜ்ரத் யூசுப் சொன்னாங்க, ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு நாஃபி கிடைச்சார். நாஃபி எப்படிப்பட்ட மாணவர்னு சொன்னா, கிட்டத்தட்ட 30 வருஷம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹிதமத் செஞ்சார். ஒரு தொடர் எப்படி வருது? ரசூலுல்லாஹ் இருந்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருந்து நாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நாஃபி தாபிஆக நாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 30 வருஷம் ஹிதமத்துல சுஹபத்துல இருந்தார். நாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட இருந்துதான் ஹஜ்ரத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாணவராக. ஒரு தொடர் நின்று போயிருக்கு. ரசூலுல்லாஹ் இருந்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருந்து நாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருந்து மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த தொடர்ச்சிக்கு முஹத்திஸீன்கள் வச்சிருக்கிற அழகான டைட்டில், தலைப்பு என்னன்னு சொன்னா சில்சிலத்து ஸஹப், பொன்னான தொடர்புகள் வச்சிருக்காங்க. சஹாபாக்களை இப்படி உருவாக்கினாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நாஃபி அவங்க மேல, தன்னுடைய சாத்தியின் மேல, தன்னுடைய தொடர்புல இருந்த சுஹபத்துல இருந்த சாத்தி மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொன்னா, ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்னுடைய ஜனாசாவை நாஃபியா தான் தொழு வைக்கணும்னு சொன்னாங்க. சம்பந்தத்தை எப்படி ஆக்கி வச்சான்? சுஹபத்தின் மூலமாக ஏற்பட்ட, சாத்திகளை உருவாக்குறது மூலமாக ஏற்பட்ட எவ்வளவு வளமான தொடர் ஏற்பட்டு போச்சு. என்னுடைய ஜனாசாவை இவருதான் தொலை வைக்கணும். ஹஜ்ரத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட நெருங்கிய நிறைய பாடங்களை கற்று இன்னைக்கு மிகப்பெரிய இமாமாக ஆகி, இன்னைக்கு கோடி மக்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய பின்பற்றக்கூடிய மதுஹப்ல இருக்கிற ஒரு பெரிய சங்கிலி தொடர், ஒரு பொன் தொடர்பை இந்த சுஹபத்தின் மூலமாக ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுச்சு. அதற்கு அவங்க சொன்னாங்க, சாத்திகளை நீங்க உருவாக்கும், புதிய புதிய சாத்திகளை கண்டுபிடி, புதிய புதிய சாத்திகள்கிட்ட இருக்கிற எல்லா சிலாமியத்தையும் பயன்படுத்தணும், புதிய புதிய சாத்திகளை எப்படி எல்லாம் உங்களை சம்பந்தப்படுத்தணும்னு யோசிக்கும். வாயில் இப்னு ஹுஜர் ரசூலுல்லாஹ்வை சந்திக்க வர்றார். அவர் அப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. ஹஜ்ரத் வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹுவோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவை இணைச்சு விடுறாங்க. ஹஜ்ரத் முஆவியா பழைய சாத்தி, ஹஜ்ரத் முஆவியா சஹாபி, ஹஜ்ரத் முஆவியா ரொம்ப அந்தஸ்துல உள்ளவங்க. ஆனா எவ்வளவு பெரிய தர்பியத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஏற்பட்டதுன்னு சொன்னா, வாயில் இப்னு ஹுஜரை மதீனாவினுடைய எல்லையில போய் வழி அனுப்பி கொடுத்துடுவாங்கன்னு சொன்னாங்க. வாயில் இப்னு ஹுஜர் இஸ்லாத்தை ஏற்றுக்கல. ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு செருப்பு இல்லை, நடந்து போகணும். அவர் குதிரையில உட்கார்ந்து இருக்கிறாரு. ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, வாயில் அவர்களே, நீங்க தான் குதிரையில உட்கார்ந்து இருக்கிறீங்களே, உங்களுடைய செருப்பு எனக்கு கொடுங்க, வெயில் கடுமையா இருக்குது. அவர் சொன்னாரு, என்னுடைய செருப்பு போடுறதுல உங்களுக்கு தகுதி இல்லை. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பழைய சாத்தி, தர்பியத் எப்படி கிடைக்குது? ரசூலுல்லாஹ்வுடைய சம்பந்தம் எப்படி ஏற்படுத்தி கொடுத்தாங்க? சரி, செருப்பு தர வேண்டாம், கொஞ்ச தூரம் அப்படியே நடந்து வந்தாங்க கஷ்டப்பட்டு. பின்ன செருப்பு தர வேண்டாம், உங்களுடைய குதிரைக்கு பக்கத்துல ஒரு நிழல் வருது, அதோட சேர்ந்து ஒட்டி ஒட்டி வர்றாங்க. தோல் தங்களுடைய கைப்பகுதி அந்த குதிரை மேல படுது. சொன்னாங்க, தள்ளி வாங்க, குதிரையோட ஒட்டி நிற்காது, தள்ளி வாங்க, நீங்களாம் நம்மளுடைய நிழல் இருக்கக்கூடாது. அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் புதிய புதிய சாத்திகள் மூலமாக வரக்கூடிய சிரமங்களை சகிச்சு பழக்கி கொடுத்தாங்க. அவங்களுடைய தர்பியத் பழக்கி கொடுத்தாங்க. பின்னாட்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாங்க. ஹஜ்ரத் வாயில் இப்னு ஹுஜர் அழுகுறாங்க. ஹஜ்ரத் முஆவியாவோடு நடந்து கொண்ட விதத்தை அழுகுறாங்க. ஹஜ்ரத் வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு எப்படி எல்லாம் அறியாமை காலத்துல நான் நடந்து கொண்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையாக நிறைய சஹாபாக்களை சில சஹாபாக்களோடு இணைச்சு கொடுத்தாங்க. கொடுத்தது மட்டுமல்லாம அவங்களோட கார்குஜாரியும் கேட்பாங்க, எப்படி உங்களுடைய நண்பர் நடந்து கொண்டாரு? அவங்க சொல்லுவாங்க, கார்குஜாரி, யா ரசூலல்லாஹ் அழகிய உணவு கொடுத்தாங்க, அழகிய விரிப்பு கொடுத்தாங்க, தங்க வச்சாங்க, எல்லாம் செஞ்சாங்க. அதை விட உயர்ந்து எங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய அனைத்தையும் சொல்லிக் கொடுத்தாங்க. அன்பான சகோதரர்களே, புதிய புதிய சாத்திகளை வேலையில இணைக்கிறது நிஜாஸே நுபுவத், சஹாபாக்களுடைய தொடரது, நபிமார்களினுடைய அழகிய பண்புகள் இருந்து சம்பந்தப்பட்டது. சொன்னாங்க, இந்த நேரத்துல நாம கவனிக்க வேண்டிய அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த அனைத்து தீனுடைய காரியத்தினுடைய அடித்தளம் அல்லாஹ்வினுடைய பாதையில குரூஜுகளை அதிகப்படுத்தணும்னு சொன்னாங்க.
இறுதியாக சொன்னாங்க, அல்லாஹ்வினுடைய பாதையில உங்களுடைய குரூஜுகளை நீங்க ரொம்ப அதிகப்படுத்துங்க, இதுதான் இந்த வேலையினுடைய அனைத்து அடித்தளம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு அழகான சூழ்நிலை உருவாக்குறதுக்கு, இந்த பண்புகள் உருவாகிறதுக்கு, சொல்லப்பட்ட எல்லா எதிர்பார்க்கப்படுற எல்லா நிலைமைகள் உருவாகிறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுற விஷயம், நீங்க அல்லாஹ்வினுடைய பாதையில உங்களுடைய குரூஜுகள் அதிகப்படுத்தும். ரொம்ப பெரியவங்களுடைய ஆழமான சிந்தனை, கவலை, அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு சொன்னாங்க, இந்த மாநிலங்கள்ல ஒவ்வொரு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய அழகான தகுதிகள் தேவைப்படுற இடத்துல சரியாக பயன்படுறதில்லை வருத்தப்படும். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய வேலை செய்யக்கூடிய பழைய சாத்தியம் 60ல 70ல எத்தனையோ சில்லா, எத்தனையோ 3 சில்லா, எத்தனையோ கடும் தியாகம் செஞ்சிருக்கிறோம். பொருளால, நேரத்தால, இங்க உட்கார்ந்து இருக்கிற பெரிய ஜமா, பெரிய அம்லா, இவங்களை எத்தனையோ பெரும்பெரும் தியாகிகள், இவங்களுடைய எல்லா நேரமும், இவங்களுடைய எல்லா குருவும் சரியா எந்தெந்த நாடுகள்ல பயன்படுத்தப்படணும். எனவே நம்ம பெரியவங்களுடைய பெரிய கவலை, ஒவ்வொரு மாநிலத்தை குறித்தும் எல்லா நாடுகளுக்கும் ஜமாத்துகள் போகும். பெரிய பெரிய நாடுகள், மேலை நாடுகள், ஆங்கில அரேபிய நாடுகள், எல்லா நாடுகளுக்கும் மாநிலங்கள்ல இருந்து ஜமாத்துகள் போகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய சஹாபாக்களை இப்படி பழக்கப்படுத்தணும். ஒவ்வொரு சஹாபாக்களையும் எந்தெந்த நாடுகளுக்குன்னு சொல்லி தேர்ந்தெடுத்து சஹாபாக்களை ரசூலுல்லாஹ் அனுப்பினார். ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொன்னாங்க, முஆத் இப்னு ஜபல் அவங்களுக்கு 17 வயது, நீங்க போங்க, நீங்க இந்த நாட்டுக்கு போங்க, யமனுக்கு போங்க, நீங்க திரும்பி வரும்போது என்னுடைய கபரை தான் சந்திப்பீங்கன்னு சொன்னாங்க. சஹாபாக்களுக்கு எந்த இடத்துக்கு போறத பத்தியும் உங்களுக்கு கவலை இல்லை. இவ்வளவு தஷ்கீனானாங்க, பல நாடுகளுக்கு தயாரானாங்க. ஆனா இந்த வார்த்தை அவங்களுக்கு பாரமாக இருந்தது. என்ன, ரசூலுல்லாஹ்வை நாம திரும்ப பார்க்க முடியும். அதையும் சகிச்சு கொண்டு ஏற்றுக்கொண்டு சஹாபாக்கள் குரு ஸல்லல்லாஹு பாதை இருக்கும். காரணம் என்ன, சஹாபாக்களுக்கு மிக தெளிவாக புரிய வைக்கப்பட்டுச்சு. சஹாபாக்கள் ரொம்ப அழகாக புரிஞ்சிருந்தாங்க, அல்லாஹ்வினுடைய பாதையில வெளியில போறதுதான் இந்த தீனுடைய அடித்தளங்கிறத புரிஞ்சுக்கணும். தீனுடைய வளர்ச்சி, தீனுடைய முன்னேற்றம், அதற்கு அவங்க சொன்னாங்க, இங்க நாம சேரக்கூடிய எல்லா சேருதல், அதாவது 3 நாளாக சில்லாவாக, பெண்களோடு ஆண்களோடு 3 சில்லாவாக, 5 மாசமாக, அல்லது ஜோடாக எப்படி எல்லாம் நாம சேர்றோமோ, அது அந்த சேருதல் அங்கிருந்து கலைந்து போறதுக்கல்ல, அங்கிருந்து அல்லாஹ்வினுடைய பாதையில போறதுக்காக. நம்மள்ட்ட எந்த ஒரு இடமும் இங்க நம்ம சேர்ந்திருக்கிறோமே, இது வேலையை பத்தியான இஃப்ஹாம் தஃஹீம் இல்ல, விளக்கப்படுத்தி விளங்கிக் கொள்வதற்கு மட்டுமல்ல, இங்கிருந்து அல்லாஹ்வினுடைய பாதையில போகணும். நம்ம பொறுப்புதாரிகள் சொன்னாங்க, இன்ஷா அல்லாஹ் தொழுகைக்கு 8:30க்கு தான் பள்ளிவாசல்ல தொழுகை, அதை தொடர்ந்து பந்தல்லையும் இன்ஷா அல்லாஹ் வலிமை பிரகாரம் தொழுகைக்கு ஏற்பாடாக இருக்கு. அதனால சாத்திங்க கொஞ்சம் உட்காரு, கொஞ்ச நேரத்துல இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்ய. கடைசி நேரம் பெரியவங்களுடைய ரொம்ப அழகான கவலையோடு நம்மளை ஞாபகப்படுத்துறாங்க, நம்மளை தயார்படுத்துறாங்க. ஒவ்வொரு நாடுகளுக்கும் சாப்பிங்க பொதுமக்கள் இந்த அம்லா தயாராக பல நாட்டினுடைய கடும் தேவைகள், எவ்வளவு பெரிய தேவைகள், ரொம்ப நெருக்கமான சஹாபாக்களை ரசூலுல்லாஹ் பல இடங்களுக்கு அனுப்புறான். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஷாமுக்கு அனுப்புறான். ரசூலுல்லாஹ் இந்த சஹாபிய இந்த நாட்டுக்கு போங்க, நீங்க இந்த ஹஜ்ஜுடைய சஃபர்ல போங்க, நீங்க இந்த பகுதிக்கு போங்க. எல்லா சஹாபாக்களுக்கும் நாடுகளையும் ரசூலுல்லாஹ் பிரிச்சு கொடுத்தாங்க. சஹாபாக்களையும் தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க. ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க, வாக்கிரத்துக்கு அஸ்கா ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்டாங்க. அந்த சஹாபியிட ரசூலுல்லாஹ் பேசுறாங்க, நீங்க ஹிஜ்ரத் செய்யலாமே. அந்த சஹாபி, யா ரசூலுல்லாஹ், எந்த ஹிஜ்ரத் சிறந்தது? முத்தக ஹதீஸ்ல இருக்காங்க. ஒவ்வொரு சஹாபியையும் பல நாடுகளுக்கு ரசூலுல்லாஹ் தஸ்கீல் செஞ்சாங்க. சொன்னாங்க, ஹிஜ்ரத்தே பாத்தா, ஹிஜ்ரத்தே பாதியா. ஹிஜ்ரத்தே பாத்தானா என்ன, முழுக்க ரசூலுல்லாஹ்வோடு வந்தாங்க. நீங்க எந்த பகுதியோ திரும்ப அந்த பகுதிக்கு போகாம இருக்கிற ரசூலுல்லாஹ்வோடு இருந்து எப்பெல்லாம் ரசூலுல்லாஹ் உங்களை அனுப்புறாங்களோ அல்ஹம்துலில்லாஹ் நீங்க போயிட்டே இருக்கிறது ஹிஜ்ரத்தே பாத்தாவாக முழுமையாக நீங்க வந்துட்டீங்க. இன்னொன்னு, நீங்க வேலை செய்வீங்க, திரும்ப போவீங்க, திரும்ப வருவீங்க, வேலை செய்வீங்க. சிறந்தது நீங்க பாத்தாவா தேர்ந்தெடுங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஹஜ்ரத் மௌலானா யூசுப் சொன்னாங்க, ஹஜ்ரத் மௌலானா யூசுப் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, நீங்க தகாஸாவினுடைய ஜமாத்துல போறது கடைசி கட்ட தரஜா, அந்தஸ்து.
2 வருஷம் முடிச்சிட்டீங்க, 3 வருஷம் முடிச்சிட்டீங்க, நீங்க மர்கஸ்க்கு வர்றீங்க, அந்த நாட்டுக்கு போங்க, இந்த நாட்டுக்கு போங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகு நீங்க போயிடுறீங்க, திரும்ப உங்களை கூப்பிடுறாங்க, திரும்ப போறீங்க. இது இருக்கே உயர்ந்த நிலை அல்ல, இது கடைசி நிலை. உயர்ந்த நிலை என்ன? உயர்ந்த நிலை முழுக்க முழுக்க நம்மளுடைய உழைப்போடு நம்மளை முழுவதுமாக திரும்பிக் கொள்வது. மாத்தாவோடு சம்பந்தப்படுத்தி ஹதரத் சொல்லி காமிக்கிறார். எவ்வளவு பெரிய தேவை, எவ்வளவு இலகுவாக புரிய வைக்கப்படுது. ஹதரத் மௌலானா இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படி சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் ஹதரத் அவங்க வலியுறுத்தி சொன்னாங்க, திரும்ப திரும்ப சொன்னாங்க. ரொம்ப பியார, ரொம்ப ரொம்ப அழகான வார்த்தை. இப்படி சொன்னாங்க, குரூஜ் அப்படிங்கிறது உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுடைய தீர்வு அல்லாஹ்வுத்தால அல்லாஹ்வுடைய பாதையில தான் வச்சிருக்கு. அல்லாஹ்வுடைய பாதையில போறதை விட உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைக்கான தீர்வும் இல்லை. நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில போகாம இருக்கிறத தவிர வேற எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு ஒரு விடிவு வேணும், ஒரு ஹல் வேணும், ஒரு பிரச்சனைக்கான தீர்வு வேணும்னு சொன்னா அது அல்லாஹ்வுடைய பாதையில கிடைக்கிறது தான் தீர்வு. வேற எந்த பிரச்சனையும் நமக்கு வர தேவையில்லை. அல்லாஹ்வுடைய பாதையில போகாம இருக்கிறதே பெரிய பிரச்சனை. அன்பான சகோதரர்களே, எனவே அல்லாஹ்வுடைய பாதையில போகிறது தான். இன்னும் சொன்னாங்க, ரொம்ப நம்ம எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ் இந்த விஷயத்தை புரியணும். ஒரு பகுதியில ஒரு குழப்பங்கள் வருது, பிரச்சனை வருது, ஏதாவது சின்ன சின்ன சிக்கல் வந்துட்டு இருக்குதுன்னு சொன்னா புரிந்து கொள்ளுங்க, அந்த இடத்துல குரூஜ் கம்மியாயிருச்சு. வேற எந்த காரணமும் சொல்ல. எல்லா உலமாக்களும் இருந்தாங்க, ரொம்ப கவனமாக கேட்டுட்டு இருந்தோம். சொன்னாங்க, ஒரு ஊர்ல, ஒரு நாட்டுல, ஒரு மஸ்ஜித் வார்ல, ஒரு தெருவுல, ஒரு ஹல்காவில, ஒரு ஊர்ல, ஒரு சூபால, ஒரு மாநிலத்துல பிரச்சனை வருதுன்னு சொன்னா, ஒரு மசாலா வருதுன்னு சொன்னா நீங்க புரிஞ்சுக்குங்க, அங்க குரூஜ் கம்மியாயிருச்சு. எங்க குரூஜ் இருக்குதோ அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. மக்கள் சகஜமா வேலை செஞ்சுட்டு எல்லா காரியத்தையும் சிறப்பு சிறப்பாக செஞ்சுட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் சொன்னாங்க, இதை எழுதி வச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஹதரத் மௌலானா இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில போறதுக்கு என்னென்ன தடைகள் வருதோ, என்னென்ன பிரச்சனைகள் வருதோ, அந்த பிரச்சனை சஹாபாக்களுக்கு இருந்துதான்னு பாருங்க. அந்த பிரச்சனை இருந்தும் கூட சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில போயிருந்தாங்கன்னு சொன்னா நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில போறதுதான் உங்களுக்கு சிறந்தது. உங்களுடைய காரணிகளை சஹாபாக்களுடைய காரணிகளோடு சம்பந்தப்படுத்தி தேடுங்க. சஹாபாக்கள்கிட்ட அந்த பிரச்சனை இருக்குது, அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில போயிருந்தாங்கன்னு சொன்னா நிச்சயமாக நீங்களும் அல்லாஹ்வுடைய பாதையில போய் தான் தேடும். வியாபாரத்துல பின்னடைவு, ஆரோக்கியத்துல குறைவு, உடல் பருப்பு இருக்குது, அல்லது கொஞ்சம் சின்ன சின்ன நோய்கள் இருக்குது, இப்படி எல்லாம் இருந்தாலுமே கூட சஹாபாக்களுடைய நிலைமை என்ன? எத்தனை சீரத்துல சொல்ல முடியும்? ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு வயது அதிகம், ஹஜ்ரத் அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு 90 வயதுக்கு மேல. ஹஜ்ரத் அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சொன்னாங்க, என்ன மதீனாவிலிருந்து ஒரு ஜமாத்துல அனுப்புங்க. எப்படிப்பட்ட ஜமாத்தா இருக்கணும்னு சொன்னா மதீனாவிலிருந்து போகக்கூடிய தொலைதூர ஜமாத்தா இருக்கும். 90 வயசுக்கு மேல உள்ள அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு என்னென்ன இயலாமை இருந்திருக்கலாம், என்னென்ன அசௌகரியங்கள் இருந்திருக்கலாம், என்னென்ன வீட்டுல கிடைக்கிற சூழ்நிலைகள் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இப்படிதான் சொன்னாங்க, மதீனாவிலிருந்து போகக்கூடிய ரொம்ப தொலைதூரத்துல போற ஜமாத்துல நினைச்சு வை. வயது மூப்பு, வயது அதிகம். இன்னொரு சஹாபி ஹஜ்ரத் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு, உடம்பு ரொம்ப பெரியது, அவங்களால கீழே உட்கார முடியாது, ஒரு உயரமான இடத்துல உட்காருவாங்க. இப்படி எல்லாம் அவருடைய உடல் பருமன் இருந்து கூட ஹஜ்ரத் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில அனுப்புங்க சொன்னாங்க. கூட இருந்தவங்க எல்லாம், உங்களுக்கு தான் அனுமதி இருக்குது, நீங்க போகாம இருக்கிறதுக்கு இல்ல. என்ன குர்ஆனினுடைய ஒரு ஆயத்து உட்கார விடல. என்ன ஆயத்து? இன்ஃபிரு சிஃபாத்து வசிகாலா, நீங்க எந்த நிலையில இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையில போங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயும் ஜமாத்துல போனவங்க, அல்லாஹ்வுடைய பாதையில. ஹஜ்ரத் அபூபக்கருடைய காலத்திலேயும் போனவங்க, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலேயும் போனவங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல கூட இருந்த சஹாபாக்கள் சொல்றாங்க, என்ன அல்லாஹ்வுடைய பாதையில அழைச்சிட்டு போங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு
சொன்னாங்க, நீங்க இவ்வளவு பெரிய அந்தஸ்துல இருக்கிற சஹாபி, நீங்க மதீனாவுல இருங்க, நாங்க வேணா போயிட்டு வர்றோம். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, குர்ஆனினுடைய இந்த வசனத்தை நீங்க எல்லாம் படிக்கலையா? இன்பிரு ஹிபாஃபம் வஸிகாலா, எல்லா நிலையிலும் அல்லாஹ்வுடைய பாதையில போகும். காலம் முழுக்க குரூஜ்ல இருந்தமே, சரி ஒரு சந்தர்ப்பத்தை சௌகரியத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் அறவே சஹாபாக்களுக்கு இல்ல. எந்த சஹாபியா இருந்தாலும், எந்த நிலையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய சூழ்நிலையா இருந்தாலும், அவங்களுடைய நாவல வேலையினுடைய முக்கியத்துவம், ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த தீனுடைய முக்கியத்துவம் இருந்தது. ஒரே முடிவுல எல்லா சஹாபாக்களும் இருந்தாங்க, நான் அல்லாஹ்வுடைய பாதையில கிளம்பியே தீரும், எந்த காரணமும் என்னை தடுத்து நிறுத்திட முடியாது. அதற்கு அம்ரு இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு கால் மூலமான சஹாபி, பிரபல்யமான அமல்கள் சரப்புல படிக்கிறாங்க. சொன்னாங்க, ஹஜ்ரத் யூசுப் எல்லா நிலை ஊனமாக இருக்கிறாங்க, குடும்பத்துல 4 மகன்களும் போறாங்க. ஆனாலும் அம்ரு இப்னு ஜமூஹ் சொன்னாரு, என்னையும் அல்லாஹ்வுடைய பாதையில கூட்டிட்டு போ. பிறகு இதையும் சொன்னாரு, அல்லாஹும்ம லா தருதனி இலா அலி, இப்ப போற இந்த ஜமாத்து, இந்த அல்லாஹ்வுடைய பாதை எனக்கு கடைசியாக இருக்கணும், இதுக்கு பிறகு நான் வீட்டுக்கு திரும்பி வந்துடக்கூடாது. அன்பான சகோதரர்களே, எந்த சஹாபாக்களும் தங்களுடைய நிலைமைய போதும்னு நினைச்சு கொள்ளல. குரூஜ்ல எவ்வளவு தங்களை தயார்படுத்திக் கொள்ள முடியுமோ தயார்படுத்தி காண்பிச்சு, இதுதான் தாவத், இதுதான் தீனுடைய உழைப்பினுடைய அடித்தளமே குரூஜ், அல்லாஹ்வுடைய பாதையில போகிறது என்பதை ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு புரிய வச்சாங்க. ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு எவ்வளவு பெரிய உதவி கிடைக்கப்பட்டது. 7 நாட்கள் ஜனாசாவாக மௌத்தாக ஆன பிறகு 7 தினங்கள் வரைக்கும் கப்பல்ல பயணம், அவங்களுடைய ஜனாசாவை எடுத்து சென்றாங்க. கஃனிட்ட நிலையில் இருந்து 7 தினங்கள் வரைக்கும் ஒரு சின்ன மாற்றம் கூட ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு உடல்ல ஏற்படாது. ஒரு சின்ன ஒரு வீச்சம், ஒரு சின்ன ஒரு துர்நாற்றம், ஜனாசாவுக்கு வரக்கூடிய எந்த அழுக்கும் அவங்க மேல ஏற்படாது. அல்லாஹ்வுடைய தீனுக்கு எப்படி எல்லாம் உதவி செஞ்சாங்க. சொன்னாங்க சஹாபாக்கள், ஹஜ்ரத் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய விஷயத்தை ஞாபகப்படுத்தினாங்க. ஹஜ்ரத் கஅப் இப்னு மாலிக் சொல்றாங்க, அல்லாஹ்வினுடைய பாதையில போகாம இருந்த அந்த நிலை போல எனக்கு மதீனாவுல எந்த கஷ்டமும் ஏற்பட்டது. وعلى الثلاثه الذين خلفوا حتى اذا لاقت عليهم الارض بما رحبت ولاقت عليهم انفسهم, எனக்கு மதீனா எப்படி ஆயிருச்சுன்னு சொன்னா ஒரு அந்நிய நாட்டுக்குள்ள இருக்கிறது போல ஆயிடுச்சு. எங்களுடைய ஈமான் பரிபூரண நிலை ஏற்பட்டுருச்சு. நாங்க செஞ்ச ஒரே ஒரு பிழை என்ன, குறை என்ன, அல்லாஹ்வுடைய பாதையில தியாகம் செய்யாம அல்லாஹ்வுடைய பாதையில போறதுல பின்தங்கிய நிலைதான் எங்களை மதீனாவையே அஜ்னபியாக அந்நியமான ஒரு நாடாக ஆக்கிருச்சு. என்னுடைய நெருங்கிய நண்பர் அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்கள்ட்ட நான் பேசிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ரசூலுல்லாஹ் யாரும் பேச வேணாம்னு சொல்லிட்டாங்க. நான் சலாம் சொல்லுவேன், சலாம் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்ப்பேன். உதடு அசைதா வலைக்கும் ஸலாம்னு சொல்றாங்களாங்கிறத கவனிப்பேன். ரசூலுல்லாஹ்வுடைய உதடும் அசையாது. அவ்வளவு பிரியமான இணக்கத்தில் இருந்த சஹாபாக்களுக்கு ஏற்பட்ட பீடை, ஏற்பட்ட பெரிய முசீபத், ஏற்பட்ட பெரிய கஷ்டம் என்னன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பாதையில போகாம இருந்ததனுடைய அந்த பீடைத்தனம் ரசூலுல்லாஹ்வோடு நெருக்கத்தை வளர்த்துருச்சு. எனக்கு பயந்துட்டேன், என்னுடைய வேதனை அதிகமாயிருச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய உதடு அசையில. அபூ கத்தாதா என்னுடைய நண்பர்கிட்ட கேட்டேன், ரசூலுல்லாஹ் என்னுடைய ஸலாத்துக்கு பதில் சொல்றாங்களா, ரசூலுல்லாஹ் என்னுடைய ஸலாத்துக்கு பதில் சொல்றாங்களா? 2 தடவை கேட்டேன், 3 தடவை கேட்டேன். அபூ கத்தாதா சொல்லல. 3வது தடவை சொன்னார் அபூ கத்தாதா, யாரோ அந்நியர்கிட்ட பேசுவதை போல என்னுடைய நெருங்கிய நண்பர் சொன்னாரு, அல்லாஹு அலமு வ ரசூலுஹு, பதில் சொன்னாங்களா இல்லையான்னு அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு தான் தெரியும். என்னுடைய உலகமே எனக்கு மாறி போயிருச்சு, என்னுடைய துனியாவே எனக்கு வித்தியாசப்பட்டு போயிருச்சு. ஹஜ்ரத் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மிகப்பெரிய கஷ்டத்தை அந்த சஹாபாக்கள் உணர்ந்தாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில தாமதம் ஏற்பட்டதனுடைய விளைவு. அன்பான சகோதரர்களே, சஹாபாக்களினுடைய எல்லா விதமான நலவுகளையும் அல்லாஹ் சம்பந்தப்படுத்த சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நாங்க தாரீഖ் ஷாம்ல படிச்சோம். ஷாம் தேசத்திலிருந்து மதீனாவினுடைய பேரிச்சம் பணம் வரலன்னு சொல்லி ஷாம் தேசத்திலிருந்து வியாபாரிகள் வந்துட்டாங்க. எப்போ? தபூக்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை நல்ல பேரிச்ச கனிகள் பழுத்து குடுங்கி இருக்கிற நிலையில, விவசாய நேரத்துல, சீசன் நேரத்துல எங்களை அல்லாஹ்வுடைய பாதையில போகலாம். நாங்க போயிட்ட பிறகு
நீண்ட நாட்கள் கழிச்சு திரும்பி வந்த போது நாங்க எப்படி செய்வோம், இங்கிருந்து எங்களுடைய பொருள்களை எடுத்துக்கொண்டு ஷாம் தேசத்துல போய் வித்துட்டு எங்களுடைய பயணம் அந்த செலவு அங்க போய் வித்துட்டு அவங்கதான் விலையை நிர்ணயிப்பாங்க, அங்கிருந்து சில பொருள்களை வாங்கிட்டு மதீனாவுக்கு வருவோம். இதுதான் வளமை. ஆனா என்ன நடந்துச்சு, நாங்க தபூக்குக்கு போயிட்டோம். ஷாம்காரங்கெல்லாம் மதீனாவில இருந்து வர வேண்டிய பேரிச்சம்பளம் வரலையேன்னு சொல்லி ஷாம்ல இருந்து மதீனாவுக்கு வந்துட்டான். எங்களுக்கு பயண செலவு மிச்சம். வந்தது மட்டுமல்ல, மதீனாவுக்கு வந்துட்டதுனால அந்த விலைகளை நாங்க தான் நிர்ணயிக்கணும், நாங்க தான் நிர்ணயிச்சோம், நாங்க தான் அதை அழகா முடிவெடுத்தோம். அதுக்கு பிறகு ஒரு வருஷம் வரைக்கும் எங்களுக்கு சம்பாதிக்க வேண்டிய தேவையில்லை, ஒரு வருஷம் வரைக்கும் எங்களுடைய செலவினங்கள் செலவாக சொன்னாங்க. அல்லாஹ்வினுடைய பாதையில அகராசுகளுக்காக, பொருள்களுக்காக, காசு வளங்களுக்காக, ஏதோ உலகத்தினுடைய தேவை அடங்கு கொள்றதுக்காக வேண்டி போறதில்லை, அகக்காமன்னு விலகி போகணும், இது அல்லாஹ்வுடைய கட்டளை நடத்தி போகணும்னு சொன்னாங்க. அப்ப எல்லா நிலைமைகளையும் சஹாபாக்கள் போனாங்க. போறது அல்லாஹ் தஆலா வளமாக ஆக்கி கொடுத்தா, போகாம இருக்கிறது அல்லாஹ் தஆலா பிரச்சனையாக ஆக்கி காண்பிச்சு. இந்த உம்மத்தினுடைய பாடம், நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில தியாகம் செய்யறதை அதிகப்படுத்துங்க. மிஜாஜ நுபுவத்தை பத்தி பேசி வரும்போது கடைசியாக ஹஜ்ரத் உமைர் தான் சொன்னாங்க. பிறகு கடைசியாக சொன்னாங்க, சஹாபாக்கள் அதே போல தொடர்ந்து எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உருவாச்சுன்னு சொன்னா, அமெரிக்காவிலிருந்து ஒரு ஜமாத் வந்திருந்தாங்க ஆரம்ப காலத்துல. அந்த ஜமாத்தை பக்கத்துல இருக்கிற பகுதிகளுக்கு எடுத்துட்டு போறதுக்காக வேண்டி ஹஜ்ரத் மௌலானா இப்சாப் ரஹ்மத்துல்லாஹ் அந்த அமெரிக்க நாட்டு மக்கள் சொன்னாங்க, நாங்க வந்திருக்கிறோம் வேலையை பழகிக்கிறதுக்காக வேண்டி, ஒரு சில தினங்கள் யாராவது எங்களை அனுப்பிச்சு வச்சு எங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு ஏதாவது தீனுடைய உழைப்பு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். ஹஜ்ரத் மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹ் வந்தாங்க. வந்து பார்த்தா எடுத்துட்டு போறதுக்கு யாருமே இல்லை. அங்கிட்டு போனாங்க, இங்கிட்டு போனாங்க, தெரியுறாங்க, பாக்குறாங்க, யாரும் தெரியல. ஒருத்தர் வெளியில இருந்து மர்க்கத்துக்குள்ள பதட்டத்தோடு உள்ள வர்றாரு. அதற்கு மௌலானா இப்சாப் ரஹ்மத்துல்லாஹ், வாங்க வாங்க, ரொம்ப சந்தோஷம், நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துட்டான்னு சொல்லி உடனடியாக இந்த அமெரிக்காவுடைய ஜமாத்தை நீங்க எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி ஒரு சில தினங்களுக்காக அனுப்பிச்சு வச்சார். அவர் தயாராயிட்டார். தயாரான பிறகு அவரு சொன்னார், ஹஜ்ரத் அவங்களே, நான் உங்கள்கிட்ட வந்த காரணம் என்னன்னு சொன்னா, இந்த ஜமாத்தை நான் எடுத்துட்டு போறேன், ஆனா நான் உங்கள்கிட்ட வந்த காரணம் என்னன்னு சொன்னா, என்னுடைய வீட்டுல என்னுடைய பிள்ளை ஒண்ணு மௌத்தா போச்சு. ஜனாசாவா என்னுடைய வீட்டுல இருக்குது. அந்த பொண்ணுக்கு ஜனாசாவினுடைய தொழுகை, அதுக்காக வேண்டி ஏற்பாடு செய்ய வந்தேன். நான் ஜமாத்தை எடுத்துட்டு போறேன், நீங்க ஜனாசா தொழுகைக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்கேன்னு சொல்லி எடுத்துட்டு போயிட்டாங்க. அதற்கு அவங்க சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வினுடைய காலத்தினுடைய சுன்னத்துகள் அல்லாஹ் தஆலா இன்னைக்கு இருக்கிற சாத்திகள்கிட்ட பாக்கியா ஆக்கி வச்சிருக்கான். ரசூலுல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்துல வெளியில சஃபர்ல போயிட்டு வந்தாங்க. தங்களுடைய குடும்பத்துல இருந்த ஒரு வாலிப பெண் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம இருந்தாங்க. தன்னுடைய மருமகன் ஒருத்தர் அந்த பிள்ளையை பார்த்துக்கிறதுக்காக வேண்டி சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் ஜமாத்துல அல்லாஹ்வுடைய பாதையில போனாங்க. திரும்பி வரும்போது அங்க நிறைய வேலைகள் நடந்துட்டு இருந்துச்சு. என்னன்னு கேட்டா சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் உங்களுடைய அந்த குடும்பத்தை சார்ந்த அந்த வாலிப பிள்ளை மௌத்தா போச்சுன்னு சொன்னாங்க. இதே சம்பவத்தோடு சம்பந்தப்படுத்தி இன்னைக்கு சாத்திகள் தயாராக இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அன்பான சகோதரர்களே, அதனால அடிப்படையான ஒரு விஷயம் சஹாபாக்களோடு சீரத்தோடு சம்பந்தப்படுத்தி நமக்கு புரிய வைக்கப்பட்டது. உலமாக்கள் நமக்கு ரொம்ப அழகாக சொல்லி தர்றது, நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில செய்யக்கூடிய தியானம், குரூஜ், உங்களுடைய நாட்டில் இருக்கிற உங்களுடைய முழு உலகத்தினுடைய தீனுடைய எல்லா முன்னேற்றங்களுக்கு அல்லாஹ்வைகளை காரணமாக தயாராக இன்ஷா அல்லாஹ். அதனால நீங்க வந்திருக்கிற எல்லா சாத்திகளும் அதற்கு இப்படி சொன்னாங்க, நீங்க ஒவ்வொரு சாத்திகளும் உங்களுடைய அம்லாவை தயார் செஞ்சு, இந்த கடைசி விஷயத்தை கவனிங்க, இங்க இருக்கிறவங்க யார் யாரெல்லாம் எந்திரிங்க அப்படின்னு சொல்லல. அதற்கு என்ன சொன்னாங்க, இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு சாத்தியும், இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் உங்களுடைய ஊர்ல பாடுபட்டு உங்க மஸ்ஜித் வார்ல உழைப்பு செஞ்சு ஒரு அம்லாவை தயார் செஞ்சு இன்ஷா அல்லாஹ் வருஷம் நான் 4 மாசம் போவேன், நீங்க செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அதே போல அல்ஹம்துலில்லாஹ், கொஞ்சம் கை தூக்கி காமிங்களே, அல்லாஹ் கபூல் செய்யும். 3 வருஷத்தினுடைய தர்த்தீபுகள்ல முதல் வருஷம் இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய இலாக்காவுல ஒரு அம்லாவை தயார் செஞ்சு நம்மளுடைய மாநிலத்தில் அல்ஹம்துலில்லாஹ் எடுத்துட்டு போவோம். சலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த வருஷம் அதே போல 3 சில்லாவாக இணைப்பு மாநிலங்களுக்கு மஷூரால முடிவாகிற இடத்துக்கு அல்ஹம்துலில்லாஹ் எடுத்துட்டு போவோம். 3வது வருஷம் அல்ஹம்துலில்லாஹ் அதே அம்லாவை தயார் செஞ்சு வெளிநாட்டுக்கு இன்ஷா அல்லாஹ் எவ்வளவு தூரமா இருந்தாலும் எவ்வளவு செலவா இருந்தாலும் நான் எடுத்துட்டு போறேன். முடிவு வரலாமா இன்ஷா அல்லாஹ். கபூல் செய்வாங்க.